காரத்துக்கு மசாலா பொடியெல்லாம் எதுவும் சேர்க்காம ரொம்ப மைல்டான ஒரு கூட்டு ரெசிபி, தேங்காய் பால் அரைச்சி ஊற்றி செய்கிற ரெசிபி பீர்க்கங்காய் பால் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு ஒரு கடாயில் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டு கடுகு 1 டீஸ்பூன், கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா சீரகம் 1 டீஸ்பூன், சீரகம் நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை 1 கொத்து எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எதுவும் கருகாமல் பார்த்துக்கோங்க. பச்சை மிளகா 2 கீரி சேர்த்துக்கிறேன், காஞ்ச மிளகா 1 இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிறேன், பூண்டு 5 பல், வெங்காயம் 1 மீடியம் சைஸில் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிறேன், உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்து வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி 1 சின்ன சைஸில் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ பீர்க்கங்காய் 1 எடுத்திருக்கேன், ஒரு மீடியம் சைஸில் நல்லா கீரி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மூடி வச்சு காய் நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே தேங்காய் பால் எடுத்துக்கலாம். துருவின தேங்காய் ஒரு 3/4 கப், அதில் சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்தாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா தண்ணி 3/4 கப் சேர்த்து அரைச்சி எடுத்து பால் வடிகட்டி எடுத்துக்கோங்க. நமக்கு பீர்க்கங்காயில் நேச்சுரலாகவே தண்ணி கண்டென்ட் ஜாஸ்தி. நீங்கள் வேக விட்டிங்கன்னா அதுலேருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகும், அதில் வெந்தாலே போதும். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கல. பீர்க்கங்காய் அதோட தண்ணியிலையே நல்லா வெந்துருச்சு. இப்போ கரண்டியில் அப்படியே லைட்டாக கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் ஒரு 3/4 கப் அதை இதில் சேர்த்துக்கிறேன். கடைசியாக டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அடுப்பு கொஞ்சம் ஹை ஹீட்டில் வச்சு ஒரு கொதி வந்த உடனே நிறுத்திடுங்க. அவ்வளோதான், சூப்பரான பீர்க்கங்காய் பால் கூட்டு தயார். சூடாக சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.